ஸோ வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா சிலாஜிசம்ஸ். சிலாஜிசம்ஸ் வந்துட்டு நான் படிக்கும்போதும் வந்துட்டு அது எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மண்டையை போட்டு குழப்பிக்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எந்த ஒரு டீச்சிங் எந்த ஒரு இதையுமே ரெஃபர் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நான் பார்த்தப்போ வந்துட்டு ஒன்றுமே புரியல. ஃப்ராங்க்லி அந்த கொஷின்ஸ் எல்லாம் படிக்கும்போது என்னடா சம்மந்தமே இல்லாமல் சம் கேட்ஸ் ஆர் டாக்ஸ், சம் அம்ப்ரல்லா இஸ் ஸ்கை அப்படிங்கிறாங்களே, ஒன்றுமே புரியாமல் இருந்துச்சு. பட் வந்துட்டு அதில் பேசிக்காக என்ன அப்படின்னா கொஷின் ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஃபேக்ட். அந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் அது மட்டும்தான் வந்துட்டு நம்ம கன்க்ளூஷனில் அப்ளை பண்ணணும். மற்ற எதை பற்றியுமே யோசிக்கக்கூடாது. இட்ஸ் ஜஸ்ட் அண்ட் வேர்ட். அதில் என்ன கொடுக்குறாங்களோ அது ஜஸ்ட் ஃபேக்ட். அதை மட்டும்தான் நம்ம கன்க்ளூஷனில் அப்ளை பண்ணி பார்க்கணும். அதை விட்டுட்டு நம்ம எதையும் எக்ஸ்ட்ராவாக அசம்ஷன் பண்ணவே கூடாது. அவ்வளோதான். சிம்பிள். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ் யாராவது இப்போ தான் வந்துட்டு பேங்கிங் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கானது. அண்ட் யாராவது ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன் பட் ஸ்டில் சிலாஜிசமில் வந்துட்டு கிளாரிட்டி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது, நாலேஜ் இருக்குது இந்த டாப்பிக்கில் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ லெட்ஸ் கோ டு த டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸில் ஆல் ஆப்பிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ், செகண்ட் ஒன் ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் ஸ்வீட்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லா ஆப்பிள்ஸுமே ஃப்ரூட்ஸ். இதில் என்னென்னா மேஜராக இந்த வென் டயக்ராம்னு அதை சொல்லுவோம், ஸ்கூல்லலாம் சொல்லணும். அந்த டயக்ராம் அது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா, வரைஞ்சிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டாலே வந்துட்டு இந்த கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம பார்க்க போகிறதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளான கொஷின்ஸ் தான். ஏன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம சிலாஜிசம் டாப்பிக்கில் போடுறோம். அப்படிங்கிறப்ப எடுத்த உடனே வந்துட்டு ரொம்ப கஷ்டமான கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்து குழப்ப வேண்டாம். அதாவது இப்போ நான் சொல்கிறது வந்துட்டு பிகினர்ஸ்க்கு. அதனால வந்துட்டு சிம்பிள் கொஷின்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், 5 கொஷின்ஸு. அதை சால்வ் பண்ணி அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாலே ஃபர்தர் கொஷின்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணி சால்வ் பண்ணி பார்த்தாலே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடச்சிரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி டஃப்பான கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஆப்பிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ். ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஆல் ஆப்பிள்ஸ், ஃபர்ஸ்ட் ஆப்பிள்ஸ் இருக்கு. ஆப்பிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆல் ஆப்பிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ்னா அந்த ஃப்ரூட்ஸுக்குள்ள எல்லா ஆப்பிள்ஸும் வந்துருச்சா? இந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் இப்போ நம்ம வரைஞ்சிருக்கோம், அது கரெக்ட் ஆயிடுச்சு. அடுத்து ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் ஸ்வீட்ஸ் அப்படின்னா இந்த ஃப்ரூட்ஸ்ன்னு இருக்க சர்க்கிள் வந்துட்டு ஸ்வீட்ஸுக்குள்ள வரணும். சாரி, ஸ்வீட் அப்படின்னா ஸ்வீட். இது நீங்கள் டயக்ராம் வரைஞ்சிட்டாலே முடிஞ்சிருச்சு மேட்ரு. இப்போ கன்க்ளூஷனில் பாருங்க, ஆல் ஆப்பிள்ஸ் ஆர் ஸ்வீட். கரெக்டா? எல்லா ஆப்பிள்ஸுமே வந்துட்டு ஸ்வீட்டுங்கிற சர்க்கிளுக்குள்ள தான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட். அடுத்து சம் ஸ்வீட் ஐட்டம்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் ஸ்வீட், அந்த ஃபேக்ட் தான் பார்க்கணும் எப்பயுமே. நம்ம ஸ்வீட்டும் ஸ்வீட் ஐட்டம்ஸும் ஒன்று தானே நினைக்கலாம். பட் வந்துட்டு அங்கே கொடுத்துருக்கிறது வந்துட்டு ஸ்வீட் மட்டும்தான், ஸ்வீட் ஐட்டம்ஸ் கிடையாது. அப்படிங்கிறப்ப இது ஈவன் தோ அதை செக் பண்ணி பார்க்கலாம், அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். இந்த வேர்டே வந்துட்டு கொஸ்டின்ல இல்லை, ஸ்டேட்மெண்ட்ஸில். அதனால இது ராங் தான் எனிவேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்துட்டு இந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோஸ், அதுதான் ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ல ஆல் புக்ஸ் ஆர் பேப்பர்ஸ். ஆல் புக்ஸ் ஆர் பேப்பர்ஸ். கரெக்டாக போட்டா புக்ஸ், ஆல் புக்ஸ் ஆர் பேப்பர்ஸ்னா அந்த புக்ஸுங்கிறது வந்துட்டு பேப்பர்ஸுக்கு உள்ள தான் வருது. அதே மாதிரி டயக்ராம் போட்டாச்சு. அடுத்து ஆல் புக்ஸ் ஆர் பென்ஸ் அப்படின்னா இந்த புக்ஸுங்கிறது பென்ஸ்குள்ளேயும் வருது. ஸோ அப்போ இப்படி எழுதலாமா?
இப்படி எழுதலாமா? கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? சம் பேப்பர்ஸ் ஆர் பென்ஸ். சம் பேப்பர்ஸ் ஆர் பென்ஸ்னு எப்படி கொடுத்துருக்காங்க? சம் பேப்பர்ஸ்னா அந்த புக்ஸும் பேப்பர்ஸ்ல கொஞ்சம் தானா? இதுல சம் பேப்பர்ஸ் ஆர் பென்ஸ்னா அந்த புக்ஸுங்கிறது ஆல்ரெடி பென்ஸ் தான். அந்த புக்ஸுங்கிறது பேப்பர்லயும் வருது. அப்படிங்கிறப்ப கொஞ்சோண்டு பேப்பர் வந்துட்டு பென்ல இருக்கு, ரைட்? சம் பேப்பர்ஸ், சம் பேப்பர்ஸ் ஆர் பென்ஸ். அப்போ இது கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து ஆல் பென்ஸ் ஆர் புக்ஸ். ஆல் பென்ஸ் ஆர் புக்ஸ். ஆனா இங்க ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னம்னா சம் புக்ஸ், ஆல் புக்ஸ் ஆர் பென்ஸ். அது வந்துட்டு ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட்லயே கொடுத்துருக்கிறது. பட் இவங்க கன்க்ளூஷன்ல கேட்டிருக்கிறது ஆல் புக், ஆல் பென்ஸ் ஆர் புக்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படி இல்லை, அது ஆப்போசிட் தான் ஆக்சுவலி கரெக்ட். ஆல் புக்ஸ் ஆர் பென்ஸ் அப்படிங்கிறப்ப இது தப்பு. அப்போ கன்க்ளூஷன் வந்துட்டு கன்க்ளூஷன் ஒன் ஒன்லி ஃபாலோஸ் இந்த கொஸ்டினுக்கு. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நோ கேட்ஸ் ஆர் டாக்ஸ் போட்டுக்கோங்க. கேட்ஸ், டாக்ஸ், இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. நோ கேட்ஸ் ஆர் டாக்ஸ். ஆல் டாக்ஸ் ஆர் அனிமல்ஸ். ஆல் டாக்ஸ் ஆர் அனிமல்ஸ். இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். எப்பயுமே கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க. இந்த இதில் பொதுவாக நம்ம ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னம்னா வந்துட்டு கேட் இஸ் ஆல்சோ அன் அனிமல். அது வந்துட்டு நம்ம, அது வந்துட்டு ஃபேக்ட். நம்ம எப்பயும் உலகத்தில் அப்படி தான் இருக்கிறது. பட் இந்த கொஷினில் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்குறது ஜஸ்ட் அ வேர்டு. அது வந்துட்டு கேட்டை மீன் பண்ணல, டாகை மீன் பண்ணல, அனிமலை மீன் பண்ணல. அது ஜஸ்ட் வேர்டு. அங்கே அந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஃபேக்ட். நீங்கள் வந்துட்டு அனிமலுக்குள்ளே தானே டாகும் இருக்கணும், கேட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இங்கே ஜென்ரல் நாலேஜ் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிறது மட்டும்தான் ஃபேக்ட். வேறு எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சா? அதுக்கு டயக்ராம் போட்டாச்சு. கன்க்ளூஷன்ஸ். சம் கேட்ஸ் ஆர் அனிமல்ஸ். சம் கேட்ஸ் ஆர் அனிமல்ஸ்னு ஏதாவது ஒரு இது இருக்கா? இங்கே எதுலையுமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்த வரைக்கும் எதுவுமே வந்துட்டு அப்படி சால்வ் ஆகலை. நோ. ஆல் அனிமல்ஸ் ஆர் டாக்ஸ், அதுவும் தப்பு. ஏன்னா சம் டாக்ஸ் ஆர் அனிமல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆல் அனிமல்ஸ் ஆர் டாக்ஸுங்கிறது வந்துட்டு தப்பு. ஸோ இதுக்கு நத்திங் ஃபாலோஸ். கன்க்ளூஷன் நெய்தர் கன்க்ளூஷன் ஒன் நார் டூ ஃபாலோஸ். அடுத்து ஃபோர்த் ஒன். ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா some phones are gadgets. Some phones are gadgets அப்படின்னா என்ன மீனிங்கு? ஃபோன்ஸில் கொஞ்சம் கேட்ஜெட்ஸாகவும் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து நோ கேட்ஜெட் இஸ் அ வாட்ச். நோ கேட்ஜெட் இஸ் அ வாட்ச். கன்க்ளூஷனில் நோ ஃபோன் இஸ் அ வாட்ச். அது அப்படி எதுவும் இங்கே கொடுக்கல. ஆக்சுவலி நோ வாட்ச் இஸ் அ கேட்ஜெட் அப்படின்னு கொடுத்துருந்தா வந்துட்டு கரெக்டு. பட் ஆனால் இவங்க கொடுத்துருக்கிறது நோ ஃபோன் இஸ் அ வாட்ச், சம் ஆஃப் த ஃபோன்ஸ் ஆர் நாட் வாட்ச் அப்படி கொடுத்துருந்தா கரெக்டு. ஸோ இது ராங். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ராங். சம் வாட்சஸ் ஆர் கேஜெட்ஸ். சம் வாட்சஸ் ஆர் கேஜெட்ஸ் எப்படி? அது தப்பு. நோ கேட்ஜ் இஸ் அ வாட்ச் அப்படி, நோ கேஜெட் இஸ் அ வாட்ச் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட்னா அதை அப்படியே மாற்றி பார்த்தா நோ வாட்ச் இஸ் அ கேஜெட், அதுவும் கரெக்டு தான். பட் இங்கே கொடுத்துருக்கிறது கொஞ்சம் வாட்சஸ் வந்துட்டு கேஜெட்குள்ளே வரலாம், அப்படி வரவே வராது. ஏன்னா அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க கேட்ஜெட்டும் வாட்சும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்போ இதுக்கும் நெய்தர் கன்க்ளூஷன் ஒன் நார் டூ ஃபாலோஸ். அடுத்து ஃபிஃப்த் ஒன். ஸ்டேட்மெண்ட் சம் டேபிள்ஸ் ஆர் சேர்ஸ். சம் சேர்ஸ் ஆர் டெஸ்க்ஸ். ஓகே. கன்க்ளூஷன் சம் டேபிள்ஸ் ஆர் டெஸ்க்ஸ். சம் டேபிள்ஸ் ஆர் டெஸ்க்ஸா? இங்கே எதுவும் கொடுத்துருக்காங்களா ஸ்டேட்மெண்ட்டில்? இல்லை. ஆல் டெஸ்க் ஆர் சேர், இங்கே எதுவும் கொடுத்துருக்காங்களா? இல்லை. சம் தான் கொடுத்துருக்காங்க. அது பாசிபிலிட்டினா வேணால் நம்ம
ஃபாலோ பண்ணுன்னு கொடுக்கலாம். அது பாசிபிலிட்டினா, ஏன்னா சம்முன்னு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, அது வரவே வராதுன்னெலாம் நம்ம மறுத்துட முடியாது ஃபேக்டை. சம்முன்னு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப பாசிபிலிட்டியாக இருந்தால் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணியிருக்கலாம் செகண்ட் ஒன்று. பட் இங்கே கொடுத்துருக்கிறது ஆல் டெஸ்க்ஸ் ஆர் சேர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் சம் ஆஃப் த டெஸ்க்ஸ் ஆர் சேர்ஸ் அதுதான் இப்போ வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது. அப்படிங்கிறப்ப இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? கன்க்ளூஷன் நார் கன்க்ளூஷன் ஒன், நெய்தர் கன்க்ளூஷன் ஒன் நார் டூ ஃபாலோஸ். ஸோ இதே மாதிரி நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எதுவும் இருந்துச்சு அப்படின்னா, எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லா டைம்லேயும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.